ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு கிளாஸில் 11th பிஸ்னஸ் மேக்ஸில் சாப்டர் 2ல் எக்ஸாம்பிள் 2.30 பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ கொஸ்டின் பேப்பர் ஹேஸ் 2 parts, namely part A and part B. Each part contains 10 questions. If the students has to choose 8 from part A and 5 from part B, in how many ways can we choose the questions அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்டை கொஸ்டின் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏ பார்ட் பி பார்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் ஏ இதில் எத்தனை கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க? 10 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அப்போ எழுதிக்கலாம் அவுட் ஆஃப் 10 கொஸ்டின்ஸ். இதில் எத்தனை கொஸ்டின் சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க? 8 கொஸ்டின் சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. 8 கேன் பி செலக்டட் இன் எத்தனை வேலை செலக்ட் பண்ணும்போது 10C8 கொஸ்டின் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். அப்போ 10C8 வேஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். 10 கொஸ்டினில் 8 கொஸ்டின் சூஸ் பண்ணால் போகுது. இப்போ காம்பினேஷன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்ட் பியில் பார்ட் பி ஆஃப் அதுலேயும் 10 கொஸ்டின் இருந்தது. அவுட் ஆஃப் 10 கொஸ்டின்ஸ் இதில் எத்தனை சூஸ் பண்ண சொல்லியிருந்தா 5 கொஸ்டின் சூஸ் பண்ணணும். 5 கேன் பி செலக்டட் இன் 10C5 வேஸ். 10 கொஸ்டின் 5 கொஸ்டின் சூஸ் பண்ணோன்னா அப்போ 10C5 வேஸ்ன்னு எழுதலாம். இப்போ ரெண்டையும் அட்டன் பண்ணுறதுனால நம்ம என்ன செய்ய போனோம்? மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் கவுண்டிங் யூஸ் பண்ணோன்னே அப்போ பை மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம். The total number of selection is multiplication யூஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏ பார்ட்டு சூஸ் பண்ணுறதுக்கு என்ன எழுதணும்? எத்தனை பேர் இருந்தது? 10C8 இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம். அடுத்து செகண்ட் பார்ட்டு பி பார்ட்டு யூஸ் பண்ணுறது 10C5. இப்போ 10C8 மைனஸ் பண்ணி எழுதணும்னா 10C2ன்னு எழுதிக்கலாம். அதாவது NCR NCN-R ஃபார்ம் இது அப்படி எழுதிக்கலாம். செகண்ட் டைம் 10C5 ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NCR NCN-R இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் 8 அப்படிங்கிறது 2ஆக மாற்றிட்டேன். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது ஃபர்தர் சால்வ் பண்ணும்போது ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். NC2வை n ஃபேக்டோரியல்னா 10 ஃபேக்டோரியலோட பை R ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 10 மைனஸ் 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 10C5 எப்படி எழுதலாம்னா 10 ஃபேக்டோரியல் இதோட பை R ஃபேக்டரோட பை 5 ஃபேக்டோரியல் 10 மைனஸ் 5 ஃபேக்டோரியல். இப்போ 10 ஃபேக்டோரியல் 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 ஃபேக்டோரியலோட நிறுத்திக்கிறேன். ஏன்னா டினாமினேட்டர் வரும்போது கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்குது. 2 ஃபேக்டோரியல் 2 இன்ட்டு 1 எழுதிக்கலாம். 10லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 8 ஃபேக்டோரியல். அது மாதிரி இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 ஃபேக்டோரியலோட நிறுத்திக்கிறேன். ஏன்னா டினாமினேட்டர் 5 ஃபேக்டோரியல் இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம் ஈஸியாக. 5 ஃபேக்டோரியல் 10 மைனஸ் 5னா மீண்டும் ஒரு 5 ஃபேக்டோரியல் வரும். இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 8 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரு. 2 10 கேன்சல் பண்ணால் 5 வந்துரு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 5 இன்ட்டு 9 45 வந்துரு. இன்ட்டு செகண்ட் டைமில் 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 அப்படி எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் 5 ஃபேக்டோரியல் இருக்குது, அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுத போகிறோம். 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இப்போ இந்த 3 2 6 கேன்சல் பண்ணிக்கலாம். 5 எடுத்து 10 கேன்சல் பண்ணலாம். 2 டைம் வந்துரு. இப்போ அதே 2வையும் கீழே 4 கேன்சல் பண்ணால் 2 வந்துரு. 2 8 கேன்சல் பண்ணால் 4 டைம் வந்துரு. இப்போ மல்டி பண்ணோம்னா 45 இன்ட்டு 9 அப்படி எழுதிக்கலாம். 4 இன்ட்டு 7 28. இது எல்லாத்தையும் மல்டி பண்ணால் 45 இன்ட்டு 9 இன்ட்டு 28 மல்டி பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கி 11,340 the answer.